பீஸ்ட் படத்துல வீரராகவன் வந்து ஒரு சைக்காட்ரிக் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீங்க எப்ப என்கிட்ட பேஷண்டா வந்தீங்களோ, நான் வேற ஒரு டாக்டருக்கு நான் பேஷண்டா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அப்ப அவருடைய டாக்டர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, வீரராகவனை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசாதீங்க, மாத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. அதனால தான் வீரராகவன் கிட்ட இந்த டாக்டர் பேசும்போது கையில ஸ்மைலி பால பிரஸ் பண்ணிக்கிட்டே பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பிரஸ் பண்ணும்போது நம்மளுடைய மைண்டு வந்து வீரராகவன் கிட்ட இருக்காது. ஸோ அந்த பால பிரஸ் பண்றது மூலமா இவருடைய மைண்ட கொஞ்சம் டைவர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அவர் நிறைய ஸ்மைலி பால் பக்கத்துல வச்சிருக்கிறதையுமே வந்து பார்க்க முடியும். அந்த டாக்டரோடைய டேபிள் பார்த்தோம் அப்படின்னா செஸ் போர்டு, கார்ட்ஸ் கேமு, ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணுறது, நியூரோக்கான சாச்சு, இந்த மாதிரி மைண்டு ரிலேட்டிவாக இருக்கிற மாதிரி பொருள்லாம் டேபிளில் வச்சுருப்பாங்க. அதே சீனில் நார்த் இந்தியனில் ரிலேட்டிவ்ஸ் வெட்டிங்க்கு நான் போகிறேன், நீயும் என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. நார்த் இந்தியன் அப்படின்னாலே பொதுவாக அகர்வால்ங்கிற பேர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த வெட்டிங்கில் இந்த பேர் பார்த்தோம் அப்படின்னா அகர்வால் அப்படிங்கிற பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வீரராகவன் வந்து ஒரு ரா ஏஜென்ட்டாக இருந்தவராகவும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டும் போய்கிட்டு இருக்கும். அதனால கூட பக்கத்துல யாரையுமே நெகட்டிவிட்டியான ஆளுங்கள வச்சுக்காத மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலா தான் எல்லாரு கூடயும் வீரராகவன் பேசினாலும், பிரீத்தியோடைய லவ்வர் கிட்ட மட்டும் பேசவே மாட்டாரு. ஏன்னா பிரீத்தியோடைய லவ்வர் வந்து எப்போதுமே நெகட்டிவா பேசுற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி மூவி ஹிடன் டீடைல்ஸ் வீடியோக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.